ஹாய் நார்ஜிஷாம் ஷாமித் செல்குட்டிஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சுப்ரீம் கோர்ட்டில் காரசாரமாக ஒரு சில விவாதங்கள் வந்து நடந்திருக்கு கரூர் இன்சிடென்ட் பற்றி. அதில் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். விஜய் அவர்கள் கரூருக்கு மறுபடியும் செல்லும் போது இது வேணும் இது வேணான்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டிவிகே ஏடிஎம்கேன்றாங்க, டிவிகே காங்கிரஸ்ன்றாங்க, ஜனவரியில் ஒரு சில விஷயங்கள் தெரிய வரும்ன்றாங்க. இது எல்லாத்த பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓட்டு போட்டால் தான் சிஎம்ஐ செலக்ட் பண்ண முடியும். நம்மளே ஏதாவது கார்ப்பரேட் கம்பெனியில் செலக்ட் பண்ணணும்னா நமக்கு இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். கம்யூனிகேஷன் மஸ்ட். சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஒரு ஏஐ உங்களுக்கு ஸ்பீக்கிங், லிசனிங், மெயில் டிராஃப்டிங், ஒக்காபுலரி இந்த மாதிரியான 1000க்கும் மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியை தமிழ்லேயே வந்து சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லாமல் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு ட்ரெயினர் உங்களுக்கு ஃபீட்பேக்கும் கொடுக்குறாங்க. இதன் மூலமாக லட்சத்துக்கு மேற்பட்டோர் பயனடைஞ்சிருக்காங்க. இந்த சூப்பர்னோவா ஆப்பை 50 லட்சத்துக்கு மேலே வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இதை யார் சிம்பிளாக வடிவமைச்சிருக்காங்கன்னா நம்ம ஐஐடி அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க. சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலியமாக உங்களுடைய கெரியரில் அடுத்த லெவல் போகிறதுக்கு பின் டு டாப்லைன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன். உடனடியாக உங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த கரூர் இன்சிடென்ட்ல என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி நின்றுக்கிட்டு மேலோட்டமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்ல என்னெல்லாம் பேசப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட்ல என்ன நடந்தது அப்படின்றது வந்து போனாதான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியும். அதாவது கரூர்ல இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே மதுரை ஹைகோர்ட்ல ஃபர்ஸ்ட் விசாரணை நடக்கும் போது நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. டிவிகே சார்பாகவும் அங்கே வந்திருந்தாங்க, அரசு சார்பாகவும் வந்திருந்தாங்க. அதில் பேசப்பட்டதில் வேலுசாமிபுரம் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க, நாங்கள் வேற இடம் கேட்டோம், இந்த இடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா சார்பாக கேட்கும்போது நீதிபதி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரி கிடையாது, விஜய் அவர்கள் டாப் ஸ்டார், அப்படி இருக்கும்போது ஃபேமிலி க்ரௌடு வரும், நீங்கள் மைதானத்தை தான் செலக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க. அந்த ஆர்கியூமெண்ட்ல முக்கியமாக நான் பார்க்குறது இந்த விஷயம் தான். அப்புறம் அந்த மதுரை உயர்நீதிமன்றத்தில் இருந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு இந்த கேஸ் வந்து வந்தது. இந்த கேஸை சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு வர்றதுக்கு வில்லிவாக்கத்தில் நினைக்கிறேன் தினேஷ் அவர்கள் நினைக்கிறேன் ஒருத்தவர் பொதுநல வழக்கு போட்டிருந்தாரு. இந்த மாதிரி கட்சி பிரச்சாரம் கூட்டங்களில் வந்து ஒரு சில முறைகேடுகள் நடக்குது, உயிரிழப்பு நடக்குது, இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுநல வழக்காக போட்டார். அந்த வழக்கில் டிவிகே சார்பாக யாருமே இல்லை. சரிங்களா? தினேஷ் அவர்கள் அந்த பொதுநல வழக்கை நீதிபதி அவர்கள் சொல்லும் போது ஒரு சில விஷயங்கள் சொன்னார். டிவிகேவை காட்டமாக விமர்சனங்களும் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிவிகேவினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு இல்லை, அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க, மற்ற நிர்வாகிகளும் அங்கே இல்லை, அந்த பிரச்சார வேன் இருக்கு பார்த்தீங்களா, அதன் மீது வந்து வழக்கு பாயணும், அதை கைப்பற்றணும், இப்படி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. சரிங்களா? சிபிஐயும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, எஸ்ஐடி வந்து இந்த விசாரணை வந்து பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தாவேக்காக்கு வந்து நாங்கள் சுப்ரீம் கோர்ட் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் பேசின விஷயங்களில் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிபிஐ எதுக்கு நாங்கள் வேணும்னு சொல்கிறோன்னா, இப்போ எஸ்ஐடி அப்படின்றது வந்து போலீஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய போலீஸ் கண்ட்ரோலில் வந்து வருது. இந்த கரூர் இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் போலீஸினுடைய மிஸ்டேக்கும் இதில் இருக்குது. போலீஸ் சிஸ்டமும் அங்கே எங்களுக்கு ப்ராப்பராக ஒத்துழைப்பு கொடுக்கல. அப்படி இருக்கும்போது அரசு செயல்படுத்தக்கூடிய இந்த எஸ்ஐடி அப்படின்றது எங்களுக்கு எப்படி நேர்மையாக இருக்கும்? தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விசாரணைக்கு நோவே வந்து சொல்லலை, அதே நேரத்தில் நேர்மையான விசாரணையாக இருக்கணும், அப்போ எங்களுக்கு சிபிஐ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டில் சொல்ல, அதற்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த எஸ்ஐடியை வந்து உருவாக்கலை, ஹைகோர்ட்டு தான் உருவாக்குச்சு. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐடியில் இருக்கக்கூடிய அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர்கள் அஸ்ரா கார்க் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சிபிஐலேயும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதையும் தாண்டி நல்லா தானே போயிட்டு இருக்கு, விசாரணை எல்லாம் ப்ராப்பராக தானே போயிட்டு இருக்கு, தொய்வு இல்லாமல் போயிட்டு இருக்குல்ல, அப்போ விதிவிலக்கா இந்த கேஸ் எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதற்கு சிபிஐக்கு மாற்றணும், இது சரியாக தானே போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த அரசாங்கம் வந்து சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறமா தாவேக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து இந்த எஸ்ஐடி மேலே உடன்பாடு இல்லை, நேர்மையான விசாரணை நடத்தப்படும்ன்றது எங்களுக்கு தோணலை, ஸோ அதனால சிபிஐ இல்லைனா கூட எஸ்ஐடியிலே நீங்கள் பண்ணலாம், ஆனால் உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி யாராவது இணைந்திருக்கணும், வெறும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் அவங்க மட்டும் செயல்பட்டால் எங்களுக்கு வந்து அதன் மேலே உடன்பாடு இல்லை அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் வந்து போச்சு. அதுக்கப்புறமா அந்த டிவிகே சார்பாக சுப்ரீம் கோர்ட்டில் என்ன முன் வச்சாங்க அப்படின்னா, கரூர் இன்சிடென்ட் நடந்து முடிச்ச உடனே விஜய் அவர்களை போலீஸ் தான் வந்து கிளம்ப சொன்னாங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் வரும், உங்களுக்கும் வந்து ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸினுடைய அந்த அட்வைஸ் படி தான் விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புனாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய டிவிகே நிர்வாகிகளுக்கு அங்கே போய் நாங்கள் மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும், கூட நிற்கணும்னு நினச்சோம், ஆனால் அதற்கு எங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் வழங்கப்படலை. அப்படி இருக்கும்போது ஹைகோர்ட்டில் வந்து என்ன மாதிரி பிம்பம் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள்லாம் வந்து ஓடிட்டோம் கிளம்பிட்டோம் அப்படின்ற மாதிரி பிம்பம் வந்து உருவாக்குறாங்க.
இது வந்து எங்க மேல ஒரு தவறான அபிப்பிராயத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல சொல்ல, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த கரூர் இன்சிடென்ட் நடந்தது வந்து யாரு விசாரிக்கணும் அப்படின்னா மதுரை உயர்நீதிமன்றம் தான் விசாரிக்கணும். அப்படி மதுரை உயர்நீதிமன்றம் விசாரிச்சுட்டு இருக்கும்போது எதற்கு இதுல சென்னை உயர்நீதிமன்றம் இன்வால்வ் ஆனாங்க? அது மட்டும் இல்லாம இந்த கேஸை சென்னை உயர்நீதிமன்றம் ஏன் வந்து கிரிமினல் வழக்கா வந்து எடுத்து வச்சிருக்கு? அது மட்டும் இல்லாம சென்னை ஹைகோர்ட்ல இந்த விசாரணை நடக்கும்போது டிவிகே சார்பா யாருமே இல்லாம இப்படிப்பட்ட ஒரு ஒப்பீனியனை எதனால வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காங்க. அடுத்தபடியா இந்த டிவிகே சார்பா கேட்கப்பட்ட விஷயத்துல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி என்ன கேட்டாங்க அப்படின்னா, 3-4 மணி நேரத்துல வந்து பிரேத பரிசோதனை வந்து 30க்கு மேல வந்து நடந்தது. அப்ப எத்தனை டேபிள் அங்க இருந்தது? இப்போ உடல் கூராய்வு பண்ணணும் அப்படின்னா அங்க நிறைய டேபிள்ஸ் இருக்கணும், நிறைய டாக்டர்ஸ் இருக்கணும். எப்படி அது சாத்தியமானது 3-4 மணி நேரத்தில் நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அரசு சார்பா அங்க பக்கத்துல வந்து ஒரு டாக்டர்ஸ்க்கான ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் ஒரு 220 டாக்டர்ஸ் இருந்தாங்க, ஒரு 120 நர்சஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் அங்கே வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இந்த உடல் கூராய்வு சோதனை வந்து உடனடியாக நடந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த டிஸ்கஷனில் இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸு. அப்போ ஜட்ஜி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த வழக்கை வந்து நான் ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்ட நெரிசலை யாரும் அரசியல் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து சொன்னாங்க. மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா இவங்க சைடும் சொல்லலாம், அவங்க சைடும் சொல்லலாம். கோர்ட்டு சொன்ன மாதிரி இதில் வந்து அரசியல் பண்ணாதீங்க, அடுத்து இதில் என்ன நடக்கணுமோ அதை யோசிங்க அப்படின்றது தான் ஒரு இன்டைரக்ட் மெசேஜ். நீங்கள் சோசியல் மீடியா யுகம் இது. கரூரில் இந்த கூட்ட நெரிசல் இன்சிடென்ட்ன்றது இது ஒரு வரலாற்று பிழை. இது இந்தியாவுக்கே வந்து ஒரு புதிய விஷயம்தான். ஏன் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஸ்டாரு அவர் கெரியருடைய பீக்கில் இருக்கும்போது பாலிடிக்ஸ் வந்தது அப்படின்றது இந்தியாவுக்கே ஒரு புதிய விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தது அப்படின்னா சோசியல் மீடியா யுகம் கிடையாது. டிவி சேனலும் 1-2 தான் இருந்துச்சு. அதுவும் வந்து அவங்க வேணும்னா தான் கவர் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு 24x7 வந்து டிவி சேனல்ஸ் இருக்குது, சோசியல் மீடியா இருக்குது. இவருக்கும் வந்து கெரியரோட பீக்கில் இருந்தார். அப்போ வர்றாரு அப்படிங்கும் போது தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் காமன் ஆடியன்ஸும் நிறையா வருவாங்க, ஃபேன்ஸும் நிறையா வருவாங்க. இது வந்து இந்தியாவுக்கே புதுசு. இப்படி ஒரு விஷயம், இப்படி ஒரு பொலிட்டீஷியன் வந்து சினிமாவிலேருந்து பீக்கில் இருக்கும்போது வந்து பிரச்சாரத்துக்கு இப்படி கூட்டத்தை கிரியேட் பண்ணுறது அப்படின்றது இந்தியாவுக்கே புதுசு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நம்ம தான் நிறைய யோசிக்கணும். கும்பகோணத்தில் குழந்தைகள்லாம் வந்து தவறி போனாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன ரூல் போட்டாங்கன்னா, ஸ்கூல் நடத்தணும்னாலே இந்த மாதிரி வந்து கூரைகள்லாம் வச்சு ஸ்கூல்ஸ் வந்து நடத்தக்கூடாது, இந்த மாதிரி ப்ராப்பரான இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்தது. அப்போ இந்த பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் அப்படின்றது இன்னைக்கு இங்கே ஏற்பட்டிருக்கு அப்படிங்கும் போது இதற்கு என்ன பண்ணலாம், இதற்கு தீர்வுக்கு என்ன பண்ணலாம், வழி சொல்லணுமே தவிர பழி சொல்றதுல இங்கே யூஸ் கிடையாது. அடுத்த கட்டம் என்ன பண்ணணும், ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கும் போது எல்லாரும் மக்களை போய் பார்க்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க எல்லா அரசியல் தலைவர்களும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதுக்கு தான் யோசிக்கணுமே தவிர மாற்றி மாற்றி குறை சொல்லிகிட்டே இருந்தோம்னா எந்த யூஸும் கிடையாது. இன் பிட்வீனில் கரூரில் பாதிக்கப்பட்டவங்க உயிரிழந்தவங்க அவங்கள்ட்ட வந்து வீடியோ காலில் வந்து விஜய் அவர்கள் பேசினாங்க. வீடியோ காலில் பேசும்போது அவங்க கண் கலங்கிட்டாங்க. அவங்க வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போது நாங்களும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் அந்த வீடியோ காலில் பேசினவங்க வந்து இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்க்க முடியுது. ஒரு 13ஆம் தேதி விஜய் அவர்கள் கரூருக்கு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனலில் கேள்விப்பட முடியுது. ஆனால் அஃபீஷியலாக 13ஆம் தேதி போகிறாங்களான்னு வந்து தெரில. ஆனால் ஒரு சில எக்ஸ்பர்ட் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ கரூருக்கு அவர் போகும்போது எப்படி வந்து அனிதா அவங்களுடைய வீட்டுக்கு போகும்போது அவர் வந்து போனதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து வெளியிடப்பட்டது, போகிறதுக்கு முன்னாடியே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கப்படலை. அதே மாதிரி ப்ரெஸ்ஸுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து பெரிய ப்ரெஸ் கவரேஜாக இது இல்லாமல் இவங்க வந்து ஒரு குறைவான ப்ரெஸ்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு அதை கவர் பண்ணி நடந்து முடிச்சோடனே வெளியிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து சொல்றாங்க. அதுக்கான டிஸ்கஷனும் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு 13 இது நடக்குமான்றது தெரியல. ஆனால் நெக்ஸ்ட் வீக்ல ஒரு மீட்டப் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய கல்யாண மண்டபம் மாதிரி மீட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. சரிங்களா, அதுக்கான டிஸ்கஷன் ஏற்பாடுகள்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது 2 வருஷம் தான் ஆச்சு டிவிகே அப்படின்ற கட்சி வந்து இந்த பிரச்சாரங்கள் 2-3 இடங்களில் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் எலெக்ஷன் அப்படிங்கும் போது இந்த கூட்டணி பேச்செல்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த க்ரௌடை பார்த்ததுக்கப்புறம் ஒரு இம்பேக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏற்பட்டு இப்போ இபிஎஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஒரு கூட்டத்தில் பாரு நம்ம தாவேக்காவோட கட்சி வந்து பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஜனவரியில் இபிஎஸ் அவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி செய்யப்படுமா அப்படின்ற டிஸ்கஷன்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும்
நாமக்கல் அந்த பிரச்சாரத்திலே வந்து ஏடிஎம்கேவை கிரிட்டிசைஸ் பண்ணி தான் பேசியிருந்தாங்க. ஏடிஎம்கே பிஜேபியோட இருக்கு அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விக்கிரவாண்டியில் ஃபர்ஸ்ட் பேசும்போது நம்ம கூட யாராவது கூட்டணி வர்றதா இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திருமாவளவன் அவர்களுடைய கட்சியை கூட அம்பேத்கர் அவர்களுடைய புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் வந்து விகடனுடைய புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த ஃபங்க்ஷனில் 2 பேர் ஒரே மேடையில் மீட் பண்ண போகிறாங்க, மீட் பண்ணி அவங்க வந்து கூட்டணி வர போகிறாங்க அப்படின்ற பேச்செல்லாம் இருந்தது. ஆனால் அது எதுவுமே வந்து நடக்கலை. அதே மாதிரி இபிஎஸ் அவர்களோட கூட்டணி நடக்குமா இல்லையா அப்படின்றது போக தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து விஜய் அவர்களுடைய கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மைக்கத்தான் பிடிக்கட்டுமான்னு ஒரு பாட்டு வந்துச்சு. அந்த பாட்டு வரும்போது சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு கூட்டணி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பேச்சு வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த கூட்டணியும் இல்லை அப்படின்றது தெரிய வந்துருச்சு. அதே மாதிரி இபிஎஸ் விஜய் அவர்களுடைய கூட்டணி நடக்குமா, இல்லை காங்கிரஸ் ராகுல் காந்தி அவரோட வந்து பேசியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் அஃபிஷியலாகவே வந்து வெளியே வந்தது. அப்போ காங்கிரஸ் விஜய் அவர்களுடைய கூட்டணி நடக்குமா, இப்படி நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆனால் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் இந்த பிரச்சாரம் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இப்போ எடப்பாடி அவர்கள் ஒன்று பேசுகிறாங்க, அப்புறம் அண்ணாமலை அவர்கள் ஒன்று பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டு எலெக்ஷனில் வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ நீங்கள் ஆளும் கட்சியே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஃபஸ்ட்டு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விகள் கேட்கும்போது, நான் சினிமா நியூஸ்லாம் பார்க்குறது இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் இந்த சினிமா நியூஸ் பார்த்துட்டு இருந்த நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பொலிட்டிக்கல் நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விஜய் அவர்கள் வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பொலிட்டிக்கல் நியூஸ் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. டிவிகேனுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து நிறைய சோசியல் மீடியாவில் அவங்களுடைய ஒப்பீனியன், அவங்களுடைய போஸ்ட் இதெல்லாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் டிஎம்கே கவர்மெண்ட்டே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கல்வி விழா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இப்போ புதுசாக ஒரு ஆடியன்ஸ் வந்து உருவாகி இருக்காங்க, அரசியலை கவனிக்கிறாங்க, யங்ஸ்டர்ஸ் கவனிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் கவர்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம பொசிஷனிங் பண்ணணும், தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி விழாவில் எஸ்கே வர்றாங்க, மிஸ்கின் வர்றாங்க. இந்த விஷயம்லாம் நடக்குது. நிறைய வந்து சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள் கல்வி விழாவில் வர்றாங்க. இதுக்கு முன்னாடி அரசாங்கத்தினுடைய கல்வி விழாக்களில் இந்த மாதிரி சினிமா ஆக்டர்லாம் வந்து கலந்துக்கல. அப்போ சினிமா நியூஸ் பார்க்கல அப்படின்னு சொன்ன உதயநிதி அவர்கள், ஸோ ஒரு சினிமா ஆக்டர் பொலிட்டிக்கலுக்கு வரும்போது சினிமா நியூஸை காமன் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது கல்வி விழாலே சினிமா ஆக்டர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஆளுங்கட்சியும் ஒரு பொசிஷனிங் வந்து பண்ணுறாங்க. அப்போ ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்றத புரிந்து கொள்ள முடியுது. இந்த எலெக்ஷனில் அந்த இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றதும் ஒரு பரபரப்பாக ஒரு நிறைய ஸ்டேட்ஸ் வந்து பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. இப்போ தெலுங்குலலாம் வந்து இதை பற்றி பேசுகிறாங்க, ஹிந்தியில் இதை பற்றி பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு பேசு பொருளாக இது மாறி இருக்கு. ஸோ எலெக்ஷன் ஒட்டி தான் இந்த அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருத்தவங்களும் என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்றது தெரிய வரும். மக்களோட மைண்டை எப்படி புரிஞ்சுக்க முடியாதோ அதே மாதிரி அரசியல் தலைவர்களுடைய மைண்டையும் புரிஞ்சுக்க முடியாது. லாஸ்ட் மினிட்ல என்ன வேணால் நடக்கும். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்படி தூரமாக இருந்துக்கிட்டு என்னென்ன நடக்குது அப்படின்றத தூரமாக இருந்து பார்த்துக்கணும். ஏன்னா அவங்களுடைய வளர்ச்சிக்காக, அவங்களுடைய போஸ்டிங்காக, அவங்களுடைய கட்சி பெருசாக வரணுன்றதுக்காக ஒரு ஒர்க்கை போட்டுட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து அப்படி ரிலாக்ஸாக வந்து பார்த்துட்டு நம்மளுடைய அடுத்த கட்டம் போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். இப்போ நான் இதை பற்றி பேசுகிறேன்னா இது என்னோட வேலை, அதனால நான் பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள் வேலையை வந்து சூப்பராக பாருங்கள், அதோடு சேர்த்து இந்த அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீயே, போலையாகும் மூக்கில் தேகம் உன் துணையே. வீரமாய் வா, உன்னை வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு வாமா. ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீயே, போலையாகும் மூக்கில்